Hello dear students, welcome class. So 10th standard maths chapter 8 example 8.30 கான சொல்யூஷன் என்னன்றதை கிளியரா பார்க்கலாம். क्वेश्चन வந்து in a class of 50 students. கிளாஸ்ல வந்து 50 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 28 opted for NCC. NCC NSS ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்க அப்படினா உடனே கை தூக்குங்க. நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து optedனா விருப்பம் இருக்கு போய் ஜாயின் பண்ண போறாங்க. நான் போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படினு நேம் சொல்றது அது optedனு சொல்றாங்க. 28 opted NCC. இப்போ என்சிசியில் எத்தனை பேர் சொல்கிறாங்க? என்சிசியில் 28. இந்த என்சிசின்ற ஈவெண்ட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் ஏன்றது ஒரு ஈவெண்ட், ஏ அண்ட் பி. என்சிசியில் ஜாயின் பண்ணுறவங்கலாம் ஏன்ற ஈவெண்ட்டும், என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணுறவங்களாம் பின்ற ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ 28 ஆப்டட் ஃபார் என்சிசி அண்ட் 30 ஆப்டட் ஃபார் என்எஸ்எஸ். என்எஸ்எஸ்ல எத்தனை பேர்னா 30 members, 30 students வந்து என்ன பண்றாங்க NSS. இது வந்து B ன்ற ஒரு ஈவென்ட் எடுத்துக்கோம். ஸோ இந்த இடத்துல லைன்ல நீங்க எழுதிக்கணும் A and B be the event of opting NCC and NSS. இப்போ ரெண்டு ஈவென்ட் இருக்கு. 18 opted for both NCC and NSS கொடுத்துருப்பாங்க. அதை ஷார்ட்டா கட் பண்ணி 18 for both எழுதிருக்காங்க. NCC and ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அண்டுனா என்னன்னா இன்டர்செக்ஷன், ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா இன்டர்செக்ஷன். ஏன்றது என்சிசி, என்சிசியும் என்எஸ்எஸும் சேர்த்து இன்டர்செக்ஷன் மொத்தமாக ரெண்டுத்திலையுமே கலந்துட்டு போனேன். என்சிசிலும் வருவேன் என்எஸ்எஸ்லையும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக எவ்வளோ சொல்கிறாங்க 18. அப்போ இது வந்து 18. இங்கே இது எல்லாமே வந்து கவுண்ட் நம்பரில் தான் இருக்குது, மொத்தமே கவுண்டில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ. எத்தனை பேர் வந்து நமக்கு என்சிசியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவுட் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறோம்னா 28. அந்த என் ஆஃப் பியில் வந்து 30 மெம்பர்ஸ் வந்து போகிறாங்க. ரெண்டுத்துலேயுமே சேர்ந்த மாதிரி பேர் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, என்எஸ்எஸும் என்சிசியும் சேர்த்து 18 மெம்பர்ஸ். அப்படி இருக்கப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். யாராவது ஒருத்தரை மட்டும் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ். என்சிசியில் இருக்கணும் ஆனால் என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாது. அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? என்எஸ்எஸ் பட் நாட் என்சிசி. என்எஸ்எஸ்ல இருக்கணும் பட் என்சிசியில் இருக்கக்கூடாது. இது என்னன்னா ஒன்றத்தில் இருக்கணும் ஒன்றத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது அதுல இருந்து அதை மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மைனஸ் நம்ம என்ன சொல்றோம்னா காம்ப்ளிமெண்ட். இது முன்னாடி படிச்சிருக்கீங்க. காம்ப்ளிமெண்ட், ஏவோட காம்ப்ளிமெண்ட்னா ஏ பார், பியோட காம்ப்ளிமெண்ட்னா பி பார். இது ரெண்டுத்துக்கும் யூனியன் இருந்ததுன்னா யூனியன்ல பார், இன்டர்செக்ஷனா இன்டர்செக்ஷன்ல காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அதை தான் வந்து கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம், ஏதாவது ஒன்றுத்துல மட்டும் இருக்கவங்க அப்படி ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி தெரியும், நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரியும். நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டிஸ் என்னன்னு தெரியும். என் ஆஃப் ஏல இருந்து பி ஆஃப் ஏ என்னன்னு தெரியும். ஸோ ஓவராலாக இந்த கிளாஸோடைய ஸ்டூடெண்டோட கவுண்ட் வந்து 50. மொத்தமாக 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 50. அந்த சாம்பிள் ஸ்பேஸ் என் ஆஃப் எஸ் கவுண்டே இங்கே கொடுத்துட்டாங்க டேரெக்டாக 50. அதனால கவுண்டை டேரெக்டாக எடுக்கலாம். ஸோ என் ஆஃப் எஸ் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கவுண்ட் எஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 50 என் ஆஃப் எஸ்ன்றது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. P of A complement intersection B is equal to P of A minus P of A intersection B கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றது வென் டயக்ராமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னன்னு பார்க்குறோம். P of A வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா N of A divided by N of S ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல N of Aன்றது நமக்கு 28, N of S வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலா. ப்ராபபிலிட்டி A என்னன்னு தெரிஞ்சிருச்சு. P of B யும் ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ P of B இங்கே என்ன N of ல கொடுத்துருக்காங்க? N of A இருக்கு, N of B இருக்கு, N of A இன்டர்செக்ஷன் B இருக்குது. மூணுத்துக்கும் ப்ராபபிலிட்டி கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது N of B divided by N of S. N of B வந்து என்னன்னு பார்க்குறோம்? 30 divided by 50. Similarly next one நம்ம என்ன வேணும்? The probability of A intersection B ரெண்டுத்துலையுமே சேர்த்து காமனா NCCலையும் NSSல ரெண்டுத்துலையும் மொத்தமாக இருக்கவங்க என்னன்னு தெரியணும். ஸோ probability of A intersection B இதுக்கு ஃபார்முலா அதே மாதிரி N of A போடும். A வந்தா A, B வந்தா B, A intersection B க்கு probabilityனா N of A intersection B divided by N of S. And all. So N of A intersection B வந்து நமக்கு 18 and N of S வந்து 50. இது மூணுத்தையும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ், என்சிசியில் இருக்கணும் என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாது, என்எஸ்எஸ்ல இருக்கணும் ஆனால் என்சிசியில் இருக்கக்கூடாது, எக்ஸாக்ட்லி ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் இருக்கணும். ஸோ அதுக்கான வெண்டைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் the NCC but not NSS. NCCன்ற ஈவெண்ட் நம்ம என்ன எடுத்துப்போம், ஏன்னு எடுத்துப்போம். இந்த NSSன்ற ஈவெண்ட் பி எடுத்துப்போம். ஓகே, இது ஏ இது பி. NCCல இருக்கணும் NSSல இருக்கவே கூடாது. அப்படின்னா என்னன்னா பி வந்து காம்ப்ளிமெண்ட், இடத்துல பி வந்து காம்ப்ளிமெண்ட். ஒரு வெண்டைக்காம் போட்டுக்கலாம். ஒரு ஏ பி இவங்க ரெண்டு பேர் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை மட்டும் பற்றி தான் பேசுகிறாங்க. என்சிசியும் என்எஸ்எஸும் ரெண்டு மட்டும் தான். அந்த ரெண்டுத்துல ஸ்டூடெண்ட் வந்து ஆஃப் பண்ணுறாங்க, எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர் ஒன்றுத்துல ஜாயின் பண்ணுறாங்க, சில பேர் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ என்சிசியில் சில பேர், என்எஸ்எஸ்ல சில பேர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ இவங்க மொத்தமாக ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கவுண்ட் அவங்க வச்சிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுவாங்க. என்சிசி என்எஸ்எஸ் யாராவது ஜாயின் பண்ணாலும் மிச்சம் அவங்க ஜாயின் பண்ணாதவங்க இருப்பாங்க. அதை விட்டுட்டு இதுலேயும் சேர்த்து ஜாயின் பண்ணுவாங்க. மொத்த பேருமே பார்க்கணும் அது மொத்தம். ஓகே, இது மொத்தம் என்னன்னா என்சிசி என்எஸ்எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பார்ட் இருக்குங்களா, இது வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இது இந்த பார்ட் எதை சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க என்சிசிலையும் இருப்பாங்க என்எஸ்எஸ்லையும் இருப்பாங்க. அப்போ அதுதான் இன்டர்செக்ஷன். நமக்கு என்ன வேணும்னா என்சிசியில் மட்டும் இருக்கவங்க வேணும், இந்த என்எஸ்எஸ்ல இருக்கவங்க இருக்கக்கூடாது. நாட் என்எஸ்எஸ், என்சிசியில் மட்டும் இருக்கும். என்சிசி மட்டும்னா இந்த ஏல இருக்கவங்க மட்டும் வேணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு பார்ட் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ மட்டும், ஏல மட்டும் இருக்கணும், என்சிசில மட்டும் இருக்கணும், என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாது. ஏல மட்டும் இருக்கணும், பில இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது இந்த பில இருக்கவங்க இங்க இருக்காங்க கொஞ்சம் பேர், அதுலேயும் சேர்ந்து இருக்காங்க. இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இந்த பி ஆஃப் ஏ, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏல இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன, பி ஆஃப் இந்த இடத்துல ஏல இருக்கணும் பில இருக்கக்கூடாது. இதை வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏல இருக்கணும் பில இருக்கக்கூடாது. இன்டர்செக்ஷன் போட்டு பி பார் காம்ப்ளிமெண்ட், பியை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை உங்களுக்கு டிஃபைன் பண்ணி அந்த புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன், ரெண்டு பேரும் இன்டர்செக்ஷன்ல பி பார் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், பி ஆஃப் ஏல இருந்து இந்த பி ஏபி ரெண்டுமே இன்டர்செக்ஷனுடைய இந்த பாயிண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக இருக்காது. ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏலேருந்து பியில் இருக்கவங்களையும் சேர்த்து வெளியில் ரெண்டுமே சேர்த்து இருக்கிறவங்க மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் வரும். ஸோ இது வந்து ஏ அலோன், ஏ மட்டும் தனியாக இருக்கிறது. என்சிசியில் இருக்காங்க ஆனால் என்எஸ்எஸ்ல இருக்கவங்க இருக்கக்கூடாது. அதை மட்டும் கண்டுபிடிங்க ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி நமக்கு என்சிசியில் இருந்து என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாது, அதாவது என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாது, என்சிசியில் பட் நாட் என்சிசி. ஸோ என்எஸ்எஸ்ன்றது பியில் இருக்கலாம் ஆனால் ஏல இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணுவோம் இந்த சைடில் இருந்து. அப்போ என்ன பண்ணுறோம், பியில் இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபார்முலா அது. ஸோ இப்போ பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ என்ன பாருங்க, 28/50 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 18/50. ஸோ இந்த 18/50. 28ல 18 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 28 போயிடுச்சு, 20ல 10 போனோம், 10/50. 10/50 கேன்சல் பண்ணால் 1 10s are 10, 5 10s are 50, 1/5. நெக்ஸ்ட் செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்எஸ்எஸ். இந்த என்எஸ்எஸ்ல இருக்கும் ஆனால் என்சிசியில் இருக்கக்கூடாது. என்எஸ்எஸ்ல இருக்கலாம், என்சிசியில் இருக்கக்கூடாது. இப்போ என்எஸ்எஸ்ல இருக்கலாம்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், என்எஸ்எஸ்ல இருக்கலாம், என்சிசியில் இருக்கக்கூடாதுன்னா என்சிசி மட்டும் தனியாக, ஏவை மட்டும் தனியாக எடுக்கிறோம். இப்போ பி ஆஃப் பியில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பி ஆஃப் பியில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இதை மட்டும் இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு ஏன்றது நமக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம், ஏன்றவங்க என்சிசி, பின்றது என்எஸ்எஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ ஏ வந்து என்சிசி, பி வந்து என்எஸ்எஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஏல வந்து இருக்கவங்க இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஏல இருந்து நம்ம
நம்ம P of B bar A வந்து A bar பண்ணி மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ P of A ஏலேருந்து பியை மட்டும் மைனஸ் பண்ணுறோம். பின்னா என்னன்னா NSS மைனஸ் பண்ணுறோம். NSSல இருக்கலாம். NSSல என்னன்னா B, அந்த பியில் இருக்கலாம், ஆனால் ஏல இருக்கக்கூடாது. ஏன்றது என்ன? NCCல இருக்கக்கூடாது, A காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்? ஸோ ஏ பியில் இருக்கலாம், ஏல இருக்கக்கூடாது. ஸோ ஏவை மட்டும் எடுக்கிறோம். ஏவை எடுக்கும் போது எந்த பார்ட்டும் சேர்த்து வருது? இந்த பியில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வெளியே வந்துருச்சு. ஸோ P of B minus P of A intersection B. Now, P of B, probability of B வந்து நம்ம 30 divided by 55 இருக்கும், அதை போட வேண்டியது தான். ஒரு மைனஸை போடுறோம். A intersection B, probability of A intersection B வந்து 18 by 50. ஓகே. ஸோ மைனஸ் பண்ணும்போது இந்த 20 கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 இருக்குது, ஒரு 2 12 ஆகிடும். 12 by 50. இதை கேன்சல் பண்ணோம்னா 6 2s are 12, 25 times. So 6 2s are 12, 2 2s are 4, remainder 1, 5 2s are 5, 5 2s are 10, 6 by 25 வந்திருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம். எக்ஸாக்ட்லி ஒன் நேம் ஒன்று மட்டும் எக்ஸாக்டா NCCல மட்டும் எக்ஸாக்டா NSS மட்டும் இருக்கவங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாக்டா NCC மட்டும் எக்ஸாக்டா NSS மட்டும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இதுல இருந்து இந்த வெண்டாயிரம் பாருங்க, இந்த பார்ட் மட்டும் இது எப்படி இருக்கு? இப்படி இருக்கும், ஒரு நிலாவை பாதி இருக்க மாதிரி. அதே மாதிரி இந்த பார்ட் மட்டும், இது மட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ரெண்டுமே என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்ச ஆன்சர் தான் ரெண்டுமே. ஏல இருந்து பியில் இல்லாதவங்க, பியில் இருந்து ஏல இல்லாதவங்க ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறாங்கன்னா யூனியன். இங்கே இருக்கவங்க வாங்க, அங்கே இருக்கவங்க வாங்க, யூனியன் பண்ணுறாங்க. இப்போ யூனியன் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி. இந்த எக்ஸாக்ட்லி பண்ணும்போது என்னன்னா இந்த P ஆஃப் A யூனியன் B பார், இதுக்கு ஒரு யூனியனை போட்டு A பார் இன்டர்செக்ஷன், சரிங்களா? இது ஒரு இன்டர்செக்ஷன், இது ஒரு இன்டர்செக்ஷன், இதுக்கு அப்புறமா A பார் இன்டர்செக்ஷன் B. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணா யூனியன் என்னன்னா ஆட் பண்ணணும், அவ்வளோதான். சிமிலர்லி இதையும் ஆட் பண்ணணும். இதுவும் நமக்கு முன்னாடி தெரியும், இந்த பார்ட்டும் தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு 1/5 ஒரு 6/25. இந்த 1/5 ப்ளஸ் 6 divided by 25 இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? 5க்கும் 25 எல்சிஎம் எடுங்க. ஸோ 525 எடுக்கிறோம், எல்சிஎம் எடுக்கணும். 5 டேபிள் 5 1 சார் 5 5 5 சார் 25 5 1 1 வந்துடும். ஸோ எல்சிஎம் வந்து 5 into 5 25 எல்சிஎம் காமனாக 25 எடுக்கிறோம். ஸோ இங்கே 25 இருக்குது, இங்கே 25 5 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரையும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 + 6. ஸோ 5 + 6 ஆட் பண்ணோம்னா நமக்கு 11/25 தான் ஃபைனலாக தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.